ஸோ அடுத்த செஷனாக பேராமெடிக்கலில் வர கோர்ஸ் என்டமாலஜி பற்றின ஒரு டிஸ்கஷனை தொடர்றதுக்காக சஜித் நானா ஃப்ரம் அவர் வந்து இப்போ ஹெல்த் என்டமாலஜி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆர்டிஹெச்எஸ் ஆஃபீஸ் பெட்டிக்லோவில். ஸோ இந்த ப்ரோக்ராமை செய்கிறதுக்காக சஜித் நானாட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். சஜித் நானா. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பேசுற கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா கொஞ்சம் சாரி, எனக்கு ஸ்லைட் செஞ்சுக்க கிடைக்கல, கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிஸி ஆகிட்டு மற்ற எக்ஸாம் எக்ஸ்டர்னலாக டிகிரி ஒன்று செய்கிறதால அதில் ஃபைனல் எக்ஸாமும் வருகுது. ஸோ ஸ்லைட் செய்யலை, பரவாயில்ல தானே. கொஞ்சம் என்னென்னா இந்த என்டமாலஜி ஹெல்த் என்டமாலஜி ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறது பாய்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணிடும், கேர்ள்ஸ் போடல. நான் இன்ட்ரடக்ஷனை தொடங்குறேன். ஓகே, என்னன்னு சொன்னா ஹெல்த் என்டமாலஜி ஆஃபீஸர் என்று சொல்றது பராமெடிக்கலால ஒரு உண்டு. அது வந்துட்டு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கலம்பு பொருளையில் இருக்கும். அதுல தான் என்ன செய்வாங்கன்னா டீச் பண்ணுவாங்க. அதுல ஸ்கூல் ஆஃப் என்டமாலஜின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு யூனிட் உண்டு. அதுல தான் இதோட கோர்சஸ் எல்லாம் நடக்கும். 2 இயர். இதுல இங்கிலீஷ் மீடியம் தான், ஆனால் அங்கே போனால் பெரும்பாலும் சிங்களத்தெல்லாம் எல்லாம் மேக்சிமம் டீச் பண்ண பார்ப்பானுங்க. ஸோ நாம தான் அதை இங்கிலீஷில் சொல்லித்தாங்க சண்டை பிடிச்சி தான் மேக்சிமம் இங்கிலீஷில் அதை வாங்கியிருக்கணும். அப்படி ஒரு சிக்கலை வந்து இருக்கிற என்ன பெரிய டாக்டர்ஸ் மாதிரி வந்து படிப்பிச்சாலும் சிங்களத்தெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு படிப்பிப்பாங்க இந்த மெஜாரிட்டி. அப்படி இருக்கிறதால நாம அதை கொஞ்சம் செஞ்சு எடுக்கணும். மற்றது இதோட வேக்கன்சிஸ் வந்துட்டு அதை பற்றி சொல்ல போனால் எம்ஆர்ஐல இருக்குது 8 கார்டர் இருக்குது, இப்போதைக்கு 8 கார்டரும் ஃபில். அடுத்தது மெயின் பப்ளிக் ஹெல்த் காம்ப்ளெக்ஸ் நாரகம்பிட்டையில ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஆன்டி மலேரியா கேம்பெயின், ஆன்டி ஃபைலேரியல் கேம்பெயின், அடுத்த நேஷனல் டெங்கு கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லி அதுகளில் வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த என்டமாலஜின்னா என்னென்று ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றேன். இது வந்துட்டு பூச்சியியல் சுகாதார பூச்சியியல் அலுவலகர்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, அதான் ஒரு ஆத்ரோபோட்ஸ், மெயினாக ஆத்ரோபோட்ஸ் பற்றி தான் படிப்போம். நம்ம ஏஎல்ல படிச்சிருப்போமே, அதுலேயும் இன்செக்ட்ஸ் மெயினாக வரும். அதாவது ஒரு பூச்சியியல் சம்பந்தமான ஒரு மனுஷனுக்கு நோயை ஏற்படுத்துகிற பூச்சி ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதோட ஃபீடிங் எப்படி இருக்குது, அதோட மேட்டிங் பிஹேவியர் எப்படி இருக்குது, அதோட ரெஸ்டிங் இன்டோரா அவுட்டோரா, அதை பற்றின மெயின் ஒரு ரிசர்ச்சான வேலை. அதை மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றின ஃபுல் இதையும் அதோட எல்லா பிஹேவியரையும் பற்றி படிச்சுட்டு அதோட கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி செய்கிற சொல்லி ஒன்று பாட்டிருக்கு. அடுத்தது மெயினாக ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி ஒன்று வரும். இப்போ உதாரணமா இப்போ மெயினாக ஸ்ரீலங்காவில் மனுஷனுக்கு நோயை ஏற்படுத்துகிற பூச்சின்னு சொன்னால் இப்போதைக்கு நுழம்பு, அடுத்தது சேண்ட் ஃப்ளைண்ட் ஒன்றி வாரது. அதை பற்றி தான் மெயினாக படிப்போம். சேண்ட் ஃப்ளைண்ட் சொன்னால் லைஸ்மானியாசிஸ்ன்னு சொல்லி ஒரு நோயை ஏற்படுத்துகிற ஒரு ஸ்கின் சம்பந்தமான ஒரு நோய். மற்றது நுழம்புகளால் வர தெரியுதானே, யானைக்கால் நோய்னு சொல்லுவோம், ஃபைலேரியாசிஸ். மற்றது டெங்கு, மலேரியா. இது 3கள் இப்படி இது சம்பந்தமாக தான் இப்போதைக்கு நாம வேலை செய்யறதா இருக்கும். இதுல மெயினா இப்ப பாய்ஸ் மட்டும் தானே, அதால இதுல மெயினா என்ன வேலைன்னு சொல்றேன். அதாவது இப்ப நாம மார்னிங் ஃபீல் போவோம். இப்போ ஆர்டிஹெச்எஸ் ஆஃபீஸ்லன்னு சொன்னா வெஹிக்கிள் தருவாங்க. ஒரு பெட்டிக்லோ டிஸ்ட்ரிக்ட், நான் பெட்டிக்லோ டிஸ்ட்ரிக்டா முழு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நாம ஃபீல் போவோம். அங்க இப்ப டெங்குன்னு சொல்லி ஒரு பெர்டிகுலர் இதுக்கு போனோம்னு சொன்னா அதுங்க லாவல் அதோட நுழம்புட இமேச்சுவர் ஸ்டேஜ் இருக்குமே, அதுகளை வந்து கலெக்ட் பண்ணி நமக்குன்னு சொல்லி ஒரு லெப் இருக்கும், என்டமாலஜிக்கல் லெப்னு சொல்லி. அப்போ அதுங்க லெப்ல கொண்டுட்டு போய் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த நம்ம கலெக்ட் பண்ணின லாவா டெங்கு மெயினாக டெங்குக்குரியதா. அப்படி டெங்குன்னு சொன்னால் அதில் மெயினாக 2 டைப்ஸ் இருக்கு. அந்த மெயின் வெக்டர்னு சொல்லுவோம். அந்த அதாவது காவிகள் அது அந்த மெயின் 2 டைப்ல ஒன்று பிரைமரி வெக்டர். அது வந்துட்டு என்னன்னு சொன்னா ஈடிஸ்ல ஒரு டைப் ஈஜிப்டைன்னு சொல்ற அது மெயின் வெக்டர். அது இருக்கா, அது என்ன சதவீதத்தில் இருக்குன்னு சொல்லி டே டு டே காலையில ஃபீல் போயிட்டு வந்து பின்னரம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி என்ன செய்வோம்னு சொன்னா நேஷனல் டெங்கு கண்ட்ரோல் யூனிட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் அந்த எம்ஓஹெச்ல இருந்து
மேரா டிஹெச்எஸ் ஆஃபீஸில் ஆரி ரீஜனல் எபிடமாலஜிஸ்ட் இருப்பார். அவங்களுக்கு டே டு டே என்ன செய்வோம், அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த என்டமாலஜிக்கல் ரிப்போர்ட் செல்றது அந்த டெங்கு கண்ட்ரோலாக இருக்கட்டும், அடுத்தது மலேரியாவாக இருக்கட்டும், அந்த ரிப்போர்ட் முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் ஒரு அவுட் பிரேக் வரப்போகுதா, ஸோ ஒரு அவுட் பிரேக்கை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிலும் இதுகளை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் செய்யறது இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான், நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு. அந்த ஐடென்டிஃபிகேஷன்லாம் இந்த நம்ம எப்படின்னு சொன்னா அந்த இருகிலை சாவின்னு சொல்லி நாம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஒவ்வொன்றா ரெண்டா பிரிச்சு பிரிச்சு அப்படி வரும். இப்போ ஒரு அடல்ட் மொஸ்கிட்டோ எடுத்தோம்ல, இதுல ஹெட்ல இந்த பெட்டிக்குள்ள இதுல ஒரு இது இருக்குதா, ஒரு ஒயிட் கலர் மார்க். ஸோ அதுல அண்டனா எல்லாம் இருக்கும் தானே மொஸ்கிட்டோல. அப்ப அதுகள்ல ஒரு இப்படி மார்க் இருக்குதா அப்படி இருக்குதான்னு ஒரு கீன்னு சொல்ற. அது ஒரு பெரிய ஒரு தாய்லாந்துல இல்லாட்டி அமெரிக்காவுல ஒரு பெரிய ரிசர்ச்சர்ஸ் மாதிரி அதை எழுதி செய்வாங்க. அதை நாம மைக்ரோஸ்கோப்ல வச்சு அடல்ட்டுன்னு சொன்னா அதை மயங்க வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணி மவுண்ட் பண்ணி அப்படி என்னடா மைக்ரோஸ்கோப்ல வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் என்னன்னு சொல்லி ஸ்பீசிஸ் லெவல் வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இந்த ஹெல்த் என்டமாலஜி ஆஃபீஸர்ஸ்ட யூனிக். இது வேற எந்த என்டமாலஜிஸ்ட் ஒரு ஆக்கள் இருப்பா, அவங்க அந்த எம்எஸ்சி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணது ப்ரோ, அவங்களும் அந்த இந்த நான் என்டமாலஜி ஆஃபீஸர் செய்யற அந்த ஐடென்டிஃபிகேஷன் செய்ய மாட்டா. சம்டைம்ஸ் அவங்கள்ட்ட சில ஸ்பீசிஸ் வந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க, இதுல இது என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி. அதே போலதான் இது மெயினா இந்த மலேரியா ஸ்ரீலங்காவில் இருந்த டைம்ல தான் இது மெயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட கோர்ஸ். அதாவது ஆன்டி மலேரியா கேம்பெயின் இருக்கு தானே, அதுல ஒரு மெயினா 2 பார்ட்டி இருக்கு. ஒன்று ஹெச்ஓ, நாங்க ஹெல்த் என்டமாலஜி ஆஃபீஸர்ஸ், அடுத்தது பிஹெச்எஃப்ஓ, பப்ளிக் ஹெல்த் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லி. இந்த ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரிஸ்க் குரூப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்ப யாரு மலேரியா ரிஸ்க் இருக்கிற நாடுகள்ல இருந்து வாரா ஃபுல் டீடைல்ஸ் ஒரு எம்ஓஹெச் சொன்னா அந்த எம்ஓஹெச்ல இருக்கிற அவ்வளவுத்தையும் அவங்க எடுக்கணும். அவ்வளவு டீடைல்ஸையும் எடுத்து அந்த ஏரியா ரிஸ்க் இருந்துட்டுன்னு சொன்னா நாங்க என்டமாலஜிக்கல் சர்வேலன்ஸ் செய்வோம். இப்படித்தானே இப்ப ஒரு ஆள் இருக்கு, மலேரியா ரிஸ்கான ஒரு ஆள் இருக்கு, அதாவது அங்க இந்தியா வேற மலேரியா ரிஸ்கான நாடுகளுக்கு போய் வர ஆள், அவருக்கு சம்டைம்ஸ் இந்தியாவுல பெரசைட்ஸ் இருக்கு, ஸ்ரீலங்காவில் இல்ல. எலிமினேஷன் பேஸ்ல இருக்கு இன்னைக்கு ஸ்ரீலங்கா 2012க்கு பிறகு இன்னும் எரடிகேஷன் ஆகல. அதாவது வெக்டர் இருக்கு, பெரசைட்ஸ் இல்லை. ஸோ அந்த பெரசைட் என்ன செய்யலாம்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வரலாம் தானே. இப்போ ஒரு பெரசைட் இருக்கிறாள் இந்தியாவுக்கு போயிட்டு இருந்தாரு, அவருக்கு அந்த மலேரியாவை பரப்புற அந்த நோய் நுழம்பு குத்திட்டுன்னு சொன்னா அவர்ல இருந்து பெரசைட் போகும். அவர் அதோட ஸ்ரீலங்காவுக்கு வந்தாருன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் வெக்டர் எக்கச்சக்கமா இருக்கு, அனோஃபிலிஸ் மொஸ்கிட்டோஸ்ன்னு சொல்றேன். இப்ப அந்த வெக்டர் இருந்து அவருக்கு குத்தினா இன்னொரு ஆளுக்கு பரவும். இப்ப மெயின் இதே இந்த மலேரியாவை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண விடப்படா. இப்ப மெயின் இதே இப்ப லெப்டோஸ்பியோ என்ன ஒரு டிசீஸ் உண்டு, அதை இவங்க ஸ்ரீலங்காட கேம்பெயின் எல்லாம் அதில் தரத்தை குறைச்சி விட்டதால இப்ப தொழு நோயின்னு சொல்லுவோமே அது இப்ப பெரிய ஒரு லெவல்ல ஸ்ரீலங்காவில் ஸ்ப்ரெட் ஆகி பெரிய ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிள்ளையே திரும்ப ஸ்ரீலங்கா செய்யப்படான்னு சொல்லி இந்த மலேரியாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கேஸும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மேக்சிமம் ட்ரை பண்றாங்க. இப்ப அந்த ரிஸ்க் குரூப் ஐடென்டிஃபிகேஷன் அவங்க பண்ணி தந்தாங்கன்னா நாம ஹெல்த் என்டமாலஜி ஆஃபீஸர்ஸ் என்ன செய்வோம், நாங்க வெக்டர் சர்வேலன்ஸ் செய்வோம். நாங்க அனோஃபிலிஸ் கியூலிசிஃபேசிஸ் சொல்லி அந்த ஒரு மொஸ்கிட்டோஸ் ஸ்பீசிஸ் இருக்கு தானே, நான் இந்த டேர்ம் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்றேன்னு நீங்க யோசிக்க வேணாம். அது இருக்கான்னு சொல்லி மெயினான வெக்டர் யாரு குயிக்கா பரப்புவா அந்த பெரசைட்டை கேரி பண்ணி இன்னொரு ஆளுக்கு குத்தி அந்த மலேரியாவை யாரு குயிக்கா பரப்புவான்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவ இருக்காளான்னு சொல்லி ஒரு 5 நாள் போகும். இந்த விஷயமும் இருக்கு. இப்ப என்ன நம்பரை யாரும் இந்த கோர்ஸ் பத்தி மேலதிக விளக்கம் என்ன நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்னா ஒரு 5 நாள் நைட் அவுட் 2 வரும் மாசத்துக்கு. இந்த சிலாக்களுக்கு பிடிக்காது இது, எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை. எங்களோட வெளியூர் 2 பொடிய மாதிரி இருக்கனால அப்ப அவங்களுக்கு தான் நான் அந்த கொடுத்திருக்கேன், நான் போறல. அது என்னென்னா 4 நாள் 5 நாள் நிக்க வேண்டி வரும். அந்த அனோஃபிலிஸ் வெக்டர்ஸ் வந்துட்டு டென்சிட்டி கூடின இடங்களை நம்ம பார்த்து அங்க வந்துட்டு என்னன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். அந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி மொஸ்கிட்டோ அடல்ட் லாவா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். நம்ம கீழே எஸ்எம்ஓன்னு சொல்லி லேபர்ஸ் லெவல்ல மைனஸ் ஸ்டாஃப் லெவல்ல கொஞ்சம் பேர் இருக்கு, அவங்க தருவாங்க நம்மளோட வேலையை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணப்பட்டார்கள். அப்ப முழு ஹெல்ப்புமே அவங்க பண்ணுவாங்க. அவங்க தர சாம்பிள்ஸ், அதாவது மொஸ்கிட்டோ சாம்பிள்ஸ் எடுத்து ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுனா நம்மளோட வேலை. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இப்ப அந்த கியூலிசிஃபேசிஸ் சொல்ற அந்த மெயின் வெக்டர் அங்க இருந்துட்டு இருந்தா அது ஒரு ரிஸ்க் குரூப்போட இருந்தா என்ன கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிக்கு ரெடி ஆகுவாங்க. எந்த நேரமும் மலேரியா வரலாம்.
இந்த வேலை தான் ஹெல்த் என்டமாலஜி ஆஃபீஸர்ஸ் சொல்ற நம்மட மெயின் வேலை. டெங்குல என்னன்னு சொன்னா ஈடிஸ் ஈஜிப்டைன்னு சொல்ற அந்த மெயின் வெக்டர் இருக்கா அவடத்த ஒரு அவுட் பிரேக் வரப்போகுதுன்னு சொன்னா ஃபொகிங்குக்கு கெமிக்கல் கொடுக்குறதெல்லாம் நாம தான் டெஸ்ட் பண்றோம். இப்போ நிறைய டெஸ்ட் இருக்குது. என்னென்னா மொஸ்கிட்டோஸை கலெக்ட் பண்ணுவோம், கலெக்ட் பண்ணி ஒரு கேஜ்ல போட்டு என்ன செய்வோம்னு சொன்னா அதை வளர்ப்போம். சும்மா நுழம்பு வளர்க்குறேன்னு சொல்லலாம். அதுக்கு ஃபீட் பண்றதுக்கு சுகர் சிரப் போடுற, அடுத்தது சில டைம் கையை வச்சும் பிளட் கொடுக்குறது. நாங்க கொடுக்குறலேண்டா அவுட் பிரேக் ஆன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றதால அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்டா ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. அந்த மொஸ்கிட்டோஸுக்கு இன்செக்டிசைட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றது. அந்த வேலையெல்லாம் நாம தான் செய்யறோம். ஆனா ஃபொகிங்ல நேரடியா நிக்கிறல்ல, கலம்பு சைட்ல நிக்கிறேன், நாங்க நேரடியா இன்வால்வ் ஆகிறல்ல. அந்த சயின்டிபிக் ரிசர்ச் அந்த சம்பந்தமானதெல்லாம் நாம செய்யறோம். ஒரு குறிப்பிட்ட கன்சென்ட்ரேஷன்ல ஒரு இன்செக்டிசைட் மலத்தியோன், நார்மலா நமக்கு தெரிஞ்சது அந்த மலத்தியோன், இல்லாட்டி ஒரு லெம்டா சைக்ளோன் அப்படி இருக்குது, பெர்மெத்ரின் அதுகள். இப்ப ஒரு நம்ம ரிக்வஸ்ட் கொண்டு வரும் அந்த ஒரு ஏன்னு சொல்ற ஒரு இன்செக்டிசைட் அடிக்க. இப்ப உதாரணமா நான் ஓட்டமாவடி தெரிஞ்சிருக்கு, மோட்டமாவடி, அடுத்தது வாழைச்சேனை முஸ்லீம், அது ஃபுல்லாவே அவுட் பிரேக். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பெட்டிக்ளவுல இருந்து ரெபிட் ரெஸ்பான்ஸ் டீம் சொல்லி ஒரு 2 பேரை போட்டு எந்த நாளும் அனுப்புற. இது வரைக்கும் நான் கண்ட்ரோல் ஆகல, பொகிங் செய்யற கண்ட்ரோலே ஆகல. என்னன்னு சொன்னா அந்த ஒரு இன்செக்டிசைட் அடிப்பாக தானே, உதாரணமாக ஏன்னு சொல்லி ஒரு இன்செக்டிசைட் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு அந்த நுழம்பெல்லாம் ரெசிஸ்டன்ட் பழக்கப்பட்டுது. அப்ப அடுத்த இன்செக்டிசைடுக்கு எங்களுக்கு ரிக்வஸ்ட் வரும், இதை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதோட மோர்டாலிட்டி லெவல்ஸை பார்த்து நாம என்ன செய்வோம்னு சொன்னா, ஓகே இதுக்கு இந்த கன்சன்ட்ரேஷன்ல நீங்க ஃபொகிங் பண்ணினீங்கன்னா ஓகே நுழம்பு சாகும், ஸோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இப்படியான வேலைகள் தான் இந்த என்டமாலஜி ஆஃபீஸர்ஸ் சொல்ற வேலை. காலையில ஃபுல்லா ஃபீல்டு இருக்கும், பின்னரும் ஆஃபீஸ். அடுத்து நான் சொல்ற மாதிரி நைட் அவுட் போக வரும். தங்குற இடங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ற வேலைகள் வரும். அப்படி தாண்டி போட்டு போகலாம். நல்ல வேலை. ஒரு பாய்ஸ் போய் செய்யற மாதிரி ஒரு ஃபீல் போயிட்டு ஜொலி பண்ணிட்டு அப்படி வர மாதிரி வேலை. பெருசா ஹார்டா செய்யறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆன்டி மலேரியா கம்பெயின் கொஞ்சம் இருக்குவாங்க, கொஞ்சம் அவங்களோட சிஸ்டம் எல்லாம் வேற எல்லாமே ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிட்டு நிறைய ஃபார்ம் செட் அப்படி கொஞ்சம் இருக்கும். ஆனா கொஞ்சம் அந்த படிக்கிற காலமும் தான் 2 இயர்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் சொல்ற அந்த யூனிவர்சிட்டிஸ்ல நானும் அந்த அக்ரிகல்ச்சர்ல இருந்து விட்டு போட்டு வந்ததுதான். அந்த ஒரு 1.5 இயர் இருந்திருப்பேன் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில. அந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் இருக்காது. மெயினா ஒரு நார்மலா படிச்சுட்டு அந்த நேரத்துல பிஹெச்ஏ அவரும் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய ஏரியா இருக்கிற அவங்களோட அந்த நிறைய சப்ஜெக்ட் அவங்களுக்கு. நமக்கு ஒரு என்டமாலஜின்னு சொன்னா அந்த மொஸ்கிட்டோஸும் சைன் ஃபிளை மட்டும்தான் அது ஐடென்டிஃபிகேஷன். சிம்பிளா படிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம 2 வருஷம் களம்புல எடுக்க வேண்டிய ஃபண்ணும் எடுக்கலாம். நார்மலா படிச்சுட்டு நம்ம எடுக்கிற ரேங்க பொறுத்து எம்ஆர்ஐல வேலை எடுத்தா ஒரு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அங்க நல்ல, அதாவது இப்ப கிட்டத்துல நீங்க ஃபேஸ்புக்லயும் பார்த்துருப்பீங்க, நியூஸ் ஃபெஸ்ட்ல எல்லாம் ஒரு புது நுழம்பு இனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சின்னு சொல்லியலாம். அதெல்லாம் அந்த எம்ஆர்ஐல வேலை செய்யற என்டமாலஜி ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் கண்டுபிடிக்கிறேன். அவனால் தான் அதுக்குன்னு சொல்லி ஃபீல் போவானே 4 நாள் 5 நாள் மீறிக்காம அப்படி கம்பஹா சைட்ல மெயினா போவானே. அங்கதான் நிறைய நியூ ஸ்பீசிஸ் இருக்கி. இப்ப அவங்க அதை எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்ல போட்டு ரிசர்ச் பண்ணி நியூ ஸ்பீசிஸ் இருக்கா, அது வைரஸ் கேரி பண்ணுதா, பெரசைட்ஸ் கேரி பண்ணுமா, அது வந்துட்டு வெக்டரா இருக்க சான்சஸ் இருக்கான்னு சொல்லி எல்லா வேலையும் செய்யற. அடுத்தது நேஷனல் டெங்கு கண்ட்ரோல் யூனிட்லயும் இருப்பாங்க. மிச்சது கலம்பு டிஸ்ட்ரிக்ட், கம்பஹா, குருநாகல், புத்தளம் இதுகள்ல எம்ஓஹெச்ல அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. எம்ஓஹெச்ஆக்கள் மெயினா டெங்கு மட்டும்தான் செய்யற. மற்றது நம்மளோட நோர்தர்ன் எடுத்தா, ஈஸ்டர்ன் எடுத்தா, மற்ற சைடுகள் ஃபுல்லா எடுத்தாலும் ஆர்டிஹெச்எஸ் கீழே தான் அட்டாச் பண்ணி ஏஎம்சி ஆர்டிஹெச்எஸ்ல அப்பாயின்மெண்ட் ஏஎம்சி கீழே அட்டாச் பண்ணிருக்கு. மல்டி மலேரியா கம்பெனில அட்டாச் பண்ணிருக்கும். அதுல டெங்கு வேலையும் செய்வோம், இந்த வேலையும் செய்வோம். மற்றது 2 வருஷம் களம்புல இருக்கணும். சலரி தருவான். நாங்களுக்கு கடைசி 3 மாசமும் 45 வந்துச்சு. இப்ப அந்த 5 இப்ப அந்த புதுசா செஞ்ச சேலரி ஸ்கேல்ல ஒரு 5 இல்ல போல. ஸோ இனி போறாங்களுக்கு ஒரு 40,000 சேலரியோட ஒரு நார்மலா படிச்சுட்டு அவடது வேலை சேலரி எடுக்கலாம். MT6 சேலரி ஸ்கேல், MT6 MLT அவங்களோட சேலரி ஸ்கேல்ஸ்ல வரும். பிரைவேட் சாப்டர்ல வேலை எடுக்க இயலாது. மற்றபடி ஒரு நார்மலா சொல்ல போனா ஒரு ஃபீல்டு ஒர்க் ஆசண்டா செய்யக்கூடிய வேலை. வாகனம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவான். நமக்கு கீழே ஆட்கள் இருக்கும்.
நமக்கு மேலன்னு சொன்னா ஆரமோ ஓ ஆர்டிஹெச்எஸ் டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. வேற நமக்கு மேலே ஆள் இல்லை, கீழாக்கள் இருக்கும். நாம தான் ஷெட்யூல் போடுறது. நம்மளோட வேலை மத்தாக்களுக்கு தெரியாது நார்மலா. இப்போ ஒரு ஆர்எம்ஓக்கோ ஒரு ஆர்டிஹெச்எஸ்க்கோ நாம என்ன செய்யறோம்னு தெரியாது. நாம கொடுக்குற ரிப்போர்ட் தான் நாம சொல்றது. இப்போ அனோஃபிலிஸ் கியூலிசிஃபிஸ் சிரிக்கின்னு சொன்னா நீங்க இந்த இந்த கண்ட்ரோல் செய்ய வேண்டாம், செய்யலாம். நம்ம போய் சொல்லி அப்படிதான் அந்த வேலை பர்டிகுலர் வேலை நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ செய்யற வேலை சரியா இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நம்மளோட வேலையில நிறைய இதுகள் தங்கி இருக்குது. இவ்வளவுதான் மெயினான இந்த வேலையை பத்தி. சிலபஸும் பெருசா ஹார்ட் ஒன்று இல்லை. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் இயர்ல 3 எக்ஸாம் நடக்கும். திரும்ப செகண்ட் இயர்ல எந்த ஒரு எக்ஸாம் இல்லை, டிரெக்டா ஃபைனல் எக்ஸாம் வரும். அதுல ஒரு தியரி எக்ஸாம் நடக்கும், ஸ்பொட் வரும். ஸ்பொட்டுன்னு சொன்னா நம்ம மெயின் வைப்பானுகள் என்னன்னு சொன்னா மொஸ்கிட்டோஸ் தான் வைப்பான். லாவா ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சிருப்பான், இல்லாட்டி ஹேண்ட் லென்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறதும் இருக்கும். இன்செக்டிசைட் கான்சென்ட்ரேஷன் அதுகள் இருக்கும், அதை குயிக்கா செய்ய வரும். அடுத்து வைவா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், டிசெக்ஷன் சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அதாவது மெயினா மலேரியா, அந்த அனோஃபிலிஸ் மலேரியா வெக்டர் எடுத்தோம்னு சொன்னா அந்த பெரசைட் இருக்கா இல்லையா சொல்லி பாக்குறேன் நாம. அந்த டிசெக்ஷன் சொன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான வேர்டு. அது அவங்க பொடியை வெட்டுற மாதிரி நாம நுழம்ப அதுல சலிவரி கிளாண்ட், ஓவரி கிளாண்ட், அந்த 2 கிளாண்டையும் எடுக்கணும். சரியான கஷ்டம். எனக்கும் ஃபைனல்ல கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சு அந்த கிளாண்ட் 2 கிளாண்டும் வரவே இல்லை. மிச்சம் எல்லாம் ஒழுங்கா செஞ்சு அந்த கிளாண்ட் எடுக்கிறது கஷ்டம். அந்த கிளாண்ட் எடுத்தா தான், சலிவரி கிளாண்ட் எடுத்தா தான் அதுல பரசைட்ஸ் இருக்குதா சொல்லி பார்க்கலாம் நாம கலெக்ட் பண்ற மொஸ்கிட்டோஸ்ல. ஓவரி கிளாண்ட் எடுத்தோம்னு சொன்னா அது முட்டை விட்டுருக்குதா, அது அடுத்த ஜென்ரேஷன் இருக்குதா சொல்லி பார்க்கலாம். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது, இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. எனக்கும் கிடைக்கங்காட்டிலும் தெரியாது. ஒரு யூனிக்கான ஒரு புதுசான இது. கொஞ்சம் மேல மேல போறதுக்கு இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. இன்னும் டிகிரி ஒன்று கொண்டாடல ஸ்ரீலங்காவில் என்டமாலஜி. ஆனா எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி ஒன்று இருக்குது, மெடிக்கல் என்டமாலஜி அண்ட் பெரசிட்டாலஜின்னு சொல்லி. நான் இப்ப அதுக்கு நேரம் தான் பிஎஸ்சி செஞ்சிட்டு இருக்கிறேன். அதுல ஃபைனல் இயர்ல என்டமாலஜின்ற ஒரு பாடம் வரும். அது காமன் என்டமாலஜி தான். இது நாம படிக்கிறது தனியாக மெடிக்கல் என்டமாலஜின்னு சொல்லி யூனிக்கா மெடிக்கல் சம்பந்தமா. அதை முடிச்சுட்டு எம்எஸ்சி மெடிக்கல் என்டமாலஜி அண்ட் பெரசிட்டாலஜில செய்யலாம். பிஎஸ்சி முடிச்சுட்டு ஃபாரின்லையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லா நாடுகள்லையும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நாடுகள்லாம் வெக்டர் கண்ட்ரோல் சம்பந்தமான மெயின் அந்த அமெரிக்கா, தாய்லாந்து, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இதுக்கு வேகன்சிஸ் வெளிநாட்டுல இருக்குது. நார்மலா சேலரி வந்துட்டு இப்ப கூட்டினத்தோட பேசிக் 54,000 கிட்ட வரும். அதோட ஓடி ஒரு 100 ஹவர் 275 ரூபா 1 ஹவருக்கு 275 ரூபா வரும். 100 ஹவர்னா பாருங்க. மற்றது கிளைம் எல்லாம் போட்டு ஒரு 85 90 அந்த சேலரி ஸ்கேல்ஸுக்குள்ள இருக்கும். இவ்வளவுதான் மெயினா. அந்த ஸ்லைட் செய்யாது கொஞ்சம் கோவிச்சுக்காங்க, என்னண்டா கொஞ்சம் பிஸியா எடுத்தது இங்கெல்லாம் வீட்டுல இங்க அந்த எலெக்ஷன் சொந்தத்துக்குள்ள ஒன்று வந்ததால செஞ்சு கொள்ளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வேற ஐடியாக்கள் இருந்தா இதை பத்தி மேலும் தெரிஞ்சு கொள்ளா இந்த ஆர்கனைசர்ஸ் மட்டும் நம்பர்ஸ் இருக்கும், எடுத்தும் கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, இவ்வளவுதான். நான் கூட எடுக்கல, முடி 10:30 ஆயிட்டு. ஓகே, ஜஸாக்கல்லா ஐரன் நானா. நான் இன்ஷால்லா கொஷின்ஸ் இருந்தால் அனுப்புங்க. நான்